15வது கேள்வி. 15வது கேள்விக்கு ஆன்சர் சொல்லுங்க. MCQ நம்பர் 15. ரைட். முதலாவதுன்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாரும் முதலாவது ஆன்சர் அனுப்புங்க. அவசரமா செட்ல போடுங்க ஆன்சர். 15வது. ரைட். முதலாவது ஆன்சர் வந்துருக்கு. முதலாவது ஆன்சர் ஒருத்தருக்கு. ரெண்டாவது ஆன்சர் வந்துருக்கு. 15க்கு 2 ஆன்சர் வந்துருக்கு. முதலாவதும் வந்துருக்கு, ரெண்டாவதும் வந்துருக்கு. ரைட். அடுத்தவங்க 3 பேர் தான் அனுப்பியிருக்கீங்க. அடுத்தவங்க 15க்கு 1 1 1 ரைட். 1 1 எல்லாம் 1. ரைட். ஓகே, வெரி குட். ரைட். சரி, ஒருத்தருக்கு மட்டும் ரெண்டாவது ஆன்சர் வந்து. ரைட். இப்ப இந்த நேர்கோட்டு இயக்கத்துல நான் இந்த வரைப்பை கொஞ்சம் வரையும். நேர்கோட்டு இயக்கத்துல இந்த வரைப்பை கொஞ்சம் நான் வரையும். பிரேக் வேணுமா? ஒரு 5 நிமிஷம் பிரேக் தரலாம். இந்த MCQ முடிச்சுட்டு உங்களுக்கு 5 நிமிஷம் பிரேக் எடுக்கிறனாலும் எடுக்கலாம். இங்க தந்திரி. ரைட். இதுல 2 விஷயம் இருக்கு போல. வேக நேர வரைப்பு சொல்லி ஒன்று இருக்கு, இடப்பெயர்ச்சி நேர வரைப்பு. ரைட், தெரிஞ்சிருப்பீங்க. வேக நேர வரைப்பு, இடப்பெயர்ச்சி நேர வரைப்பு. சோ இந்த அச்சுக்களை நீங்க கவனமாக பார்க்கணும். சோ இங்க தந்திருக்கிறது வேக நேர வரைப்பு. சோ வேகத்தை நாங்க குறிச்சால் மீட்டர் செகண்ட் -1 கட்டாயம். இங்க நேரம் செகண்ட்ல. சோ இந்த வேக நேர வரைப்புல இருந்து நாங்க கண்டுபிடிக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு. இடப்பெயர்ச்சி நேர வரைப்புல இருந்து கண்டுபிடிக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு. ரைட். இந்த வரைப்பு நான் வரைகிறேன். இந்த வரைப்புல எங்களுக்கு இந்த நேர்கோட்டு இயக்கத்தை கிளியர் பண்ணலாம். இந்த வரைப்புல இருந்து எங்களுக்கு நேர்கோட்டு இயக்கத்தை கிளியர் பண்ணலாம். ரைட். அவசரமா எனக்கு மைக்க அன்மியூட் பண்ணி எனக்கு சொல்லுங்க. இந்த யூனிட்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷன் எல்லாம் சொல்லுங்க. இந்த யூனிட்ல உங்களுக்கு என்ன ஈக்குவேஷன் தெரியும்? சோ நேர்கோட்டு இயக்கத்துல என்னென்ன சமன்பாடுகள் நம்ம பாவிக்கிறோம்? சொல்லுங்க அவசரமா. நேர்கோட்டு இயக்கத்துல என்னென்ன சமன்பாடுகள்? யாராவது ஒரு நேர்கோட்டு இயக்கத்துல பயன்படுத்துற சமன்பாடுகள் என்ன தெரியும்? இல்மா தெரியுமா? இல்மா என்ன? இல்மா செல்லவா? ஓஹோ. கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம். ஓகே, கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம். கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம். அடுத்தது வேகம் சமன் இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம். வேகம் சமன் இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம். சராசரி கதிசமன் மொத்த தூரத்தின் கீழ் மொத்த நேரம். நாங்க சராசரி எடுக்கலாம். இது ஒரு சராசரி எடுக்கலாம். ரைட். சராசரி கதி. ரைட். ஓகே. அடுத்தது வேற சமன்பாடு என்ன பாவிக்கிறோம்? ஆர்முடுகள். ஆர்முடுகளுக்கு சமன்பாடு இருக்குதுல. ஆர்முடுகள் சமன் ஆர்முடுகளுக்கு என்ன சமன்பாடு? ரைட். வெரி குட். வேக மாற்றம் கீழ் என்ன புள்ளியல்? நேரம். வேக மாற்றம் கீழ் நேரம். சோ இந்த வேக மாற்றத்தை நாங்க இன்னும் விரிவாக எழுதினா எப்படி எழுதலாம்? வேக மாற்றத்தை விரிவாக எழுதினா எப்படி எழுதலாம்? வேக மாற்றத்தை விரிவாக வெரி குட். இறுதி வேகம் சய ஆரம்ப வி போடுறேன். இறுதி வி சய ஆரம்ப வி கீழே என்ன புள்ளியல்? நேரம். நேரம். இவ்வளவு சமன்பாடும் உங்களுக்கு தெரியும். சோ கதி சமன் தூரத்தின் நேரம். சோ இதுல காவிக்கணியம் எண்ணிக்கணியம் சம்பந்தப்படுது. சோ கதி எண்ணிக்கணியம், வேகம் ஒரு காவிக்கணியம். சோ ஆர்முடுகள் ஒரு காவிக்கணியம். சோ அந்த கதி
பயன்படுத்துற நேரம் நாங்க தூரம் பயன்படுத்துவோம். வேகம் வந்தால் நாங்க இடப்பெயர்ச்சி பயன்படுத்துவோம். சோ அது அந்தந்த இடங்களை நாங்க அதை பார்ப்போம். சோ இந்த வரைப்புல தந்திரிக்கிறது எங்களுக்கு வேகம் தந்திரி. சோ இந்த வேகம் வரைப்புல தரப்பட்டிருக்கிறது என்னது வேகம். சோ இந்த வேகத்துக்கும் நேரத்துக்கும் இடையிலான ஒரு தொடர்பு தான் இது. சோ இது வேகத்துக்கும் நேரத்துக்கும் இடையிலான ஒரு தொடர்பு. ரைட். அப்ப வேகம் இருக்கு, இந்த தொடர்பு இல்ல நேரம் இருக்கு. சோ ஏதோ வேகத்தாலையும் நேரத்தாலையும் இடப்பெயர்ச்சியை கண்டுபிடிக்கும். வேகத்தாலும் அப்ப ஏதோ ஒரு வகையில இடப்பெயர்ச்சி நேரம் வார இடத்துல வேகம் சம்பந்தப்படுவார். வேகம் நேரம் வார இடத்துல யார் சம்பந்தப்படுவார்? இடப்பெயர்ச்சி சம்பந்தப்படுவார். சோ 3 கணியங்கள் இருக்கு. சோ 3 கணியல்ல 2 கணியங்கள் வந்தா 3வது கணியம் ஒட்டோவா எங்களுக்கு என்ன செய்யலாம்? கண்டுபிடிக்கலாம். ஒட்டோவா கண்டுபிடிக்கலாம். ரைட். அதே மாதிரி ஆர்முடுகள், இந்த வரைப்புல எங்களுக்கு ஆர்முடுகளும் சம்பந்தப்படும் என்று சொல்லி எங்களுக்கு நீங்க படிச்சிருக்கலாட்டியும் இந்த இடத்துல இருந்து கண்டுபிடிக்கலாம். ரைட். எப்படி ஏற்கனவே நான் சொன்னேன், 3 கணியங்கள் சம்பந்தப்படுற நேரம் 2 கணியங்கள் இந்த இடத்துல இருக்குமா இருந்தா 3வது கணியத்தை எங்களுக்கு ஒட்டோவா கண்டுபிடிக்கலாம். ரைட். இந்த வரைப்புல நேரம் இருக்கு, இந்த வரைப்புல நேரம் இருக்கு. அதே வரைப்புல வேகம் இருக்கு, அதே வரைப்புல வேகம் இருக்கு. சோ நேரமும் வேகமும் இருக்கிற நேரம் என்னத்தை கண்டுபிடிக்கலாம்? ஆர்முடுகளை கண்டுபிடிக்கலாம். ஆர்முடுகளை கண்டுபிடிக்கலாம். சோ ஒரு வேக நேர வரைவு வார நேரம், ஒரு வேக நேர வரைவு வார நேரம் கணக்கு செய்யற ஒருத்தருக்கு 2 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். முதலாவது 2 விஷயம். முதலாவது விஷயம் தெரிஞ்சிருக்கணும், இந்த வேக நேர வரைவுல இருந்து பொருளினுடைய இடப்பெயர்ச்சியை கண்டுபிடிக்கலாம் சொல்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கேள்வி கேட்டாலும் கேட்காவிட்டாலும் பொருளினுடைய இடப்பெயர்ச்சியை கண்டுபிடிக்கலாம் என்று சொல்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட். 2வது விஷயம், இந்த பொருளின் இயக்கத்துக்கான ஆர்முடுகளை கண்டுபிடிக்கலாம் என்று தெரிஞ்சிருக்கணும். ஆர்முடுகள் கண்டுபிடிக்கலும். சோ வேக நேர வரைவு வந்தால் இடப்பெயர்ச்சி கண்டுபிடிக்கலாம், ஆர்முடுகள் கண்டுபிடிக்கலாம். இந்த 2 விஷயமும் கேட்டாலும் கேட்காட்டியும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். சோ இது 2ம் தெரியும், இது 2ம் தெரியும். இடப்பெயர்ச்சி வரும், ஆர்முடு வரும். ரைட். ஓகே. இது வரைபண்டத்துக்காக வேண்டி வித்தியாசமான முறையில நம்ம செய்யறது இல்லை. இந்த சமன்பாட்டை தான் நம்ம இந்த வரைப்புல கண்டுபிடிக்கிறோம். இந்த சமன்பாட்டை தான் வரைப்புல இருந்து கண்டுபிடிக்க போறோம். எப்படி? இடப்பெயர்ச்சியை பாருங்க, இந்த இடத்துல இருந்து இடப்பெயர்ச்சியை பாருங்க, எழுவாய் மாற்றம் செய்யுங்க. இடப்பெயர்ச்சி எழுவாய் மாற்றம். வேகம் தர நேரம், வேகம் தர நேரம், வேகம் தர நேரம். பாருங்க, வேகம் நேரம். இந்த வேகத்துக்கும் நேரத்துக்கும் இடையில் உள்ள இந்த மொத்த பரப்பு உங்களுக்கு என்னது தரும்? இடப்பெயர்ச்சியை தரும். ஒரு வேக நேர வரைப்புல இருந்து இடப்பெயர்ச்சி கண்டுபிடிக்கும். ரைட். அதே மாதிரி ஆர்முடுகள் கண்டுபிடிக்க போறோம். ஆர்முடுகள் கண்டுபிடிக்க போறோம். ஆர்முடுகள், ஆர்முடுகள் வேக மாற்றத்தின் கீழ் நேரம், வேக மாற்றம் கீழ் நேரம், வேக மாற்றத்தின் கீழ் நேரம். வேகத்துடைய பெருமானத்தை, வேகத்துடைய பெருமானத்தை நேரத்தால பிரிக்கும். வேகத்துக்கு ஒரு பெருமானம், நேரத்துக்கு ஒரு பெருமானம். வேகத்துல பெருமானத்தை நேரத்தால பிரிக்கும். சோ இங்க ஆர்முடுகள். இது 2 தான் விஷயம். சோ இந்த நீங்க சமன்பாடு எழுதினதுதான் இங்க வரைப்பாக வரப்போகுது. சமன்பாடு எழுதினதுதான் இங்க வரைப்பாக வரப்போகுது. நான் கேள்வி எதுவும் வாசிக்கல. இப்ப நீங்களும் இப்படித்தான் ஒரு MCQல இருந்து முழு சிலபஸையும் படிக்கலாம்னு சொன்னோம். ஒரு MCQல இருந்து முழு சிலபஸ். சோ இன்னொரு நாளைக்கு இப்படி கேள்வி வந்து நாங்க இப்படி டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். ஒரு தரம் தான் நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம், அதையும் விளக்கமா டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்த கேள்வியில் வரும்போது நாங்க சும்மா நோமலா தட்டிட்டு போவோம். சோ முதலாவது பேசிக் ஒழுங்கா இருக்கு. சோ இந்த MCQல இருந்து நாங்க இவ்வளவு விஷயத்தையும் எடுக்கலாம். நீங்களும் இதே மாதிரி பிராக்டிஸ் பண்ணினா தியரி கிளியர். ரைட். ஓகே. அப்ப இந்த விஷயம் இப்ப நீங்க 2வது, இது முதலாவது தெரிஞ்சிருக்க வேண்டியது என்னென்ன கண்டுபிடிக்கணும் அப்படி. நெக்ஸ்ட் நீங்க பார்க்கணும், இந்த வரைவுகள்ல இந்த வரைபட ஒரு அமைப்பு தந்திரிக்கும், ஒரு முழுமையாக தந்திரிக்கணும். இது என்ன வடிவம்? இது என்ன வடிவம்? ரைட். இது என்ன வடிவம்னு சொல்லுங்க. இது என்ன தளவு? இது என்ன தளவு பிள்ளைகள்? கணிதத்துல இது என்னது?
என்ன வடிவம் பிள்ளைகள்? சரிவகம். ரைட், வெரி குட். இது ஒரு சரிவகம். ரைட், கவனிங்க பிள்ளைகள். உங்களோட இந்த சிலபஸ், அதாவது இந்த இதுல வேக நேர வரைவுல ஆக கூடுதலாக வரக்கூடிய ஒரு வரைவு, ஆக மேக்சிமமான வரைவு ஒரு சரிவகம் தான் உங்களுக்கு வரப்போகுது. ரைட், இது தவிர வேற ஏதாவது வரது சந்தர்ப்பம் இருக்கா? கவனிங்க. ரைட், நீங்க தனித்தனியாக இந்த வரைவுகளை பாருங்க, தனித்தனியாக பாருங்க. நீங்க கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க, இப்படி ஒரு வரைவு படிச்சிருப்பீங்க வேக நேரத்துக்கு. ரைட், இப்படி ஒரு வரைவு படிச்சிருப்பீங்க, அதே மாதிரி இப்படி ஒரு வரைவு படிச்சிருப்பீங்க. ரைட், இப்ப தனித்தனியா அணுகி செல்லுங்க. வேக நேர வரைவுல இந்த YH உற்பத்தி மூலாக போற இந்த நேர்கோடு என்ன இயக்கத்தை காட்டும்? என்ன மாதிரியான இயக்கம்? ரைட், இது என்ன பிள்ளை? இது என்ன மாதிரியான இயக்கம்? யாராவது ஒரு மைக்க மியூட் பண்ணுங்க. என்னோட பேசுறதுக்கு மட்டும்தான் நீங்க மைக்க ஆன் பண்ணணும். ரைட், இது என்ன சொல்லுங்க பிள்ளைகள்? இது என்ன வகையான இயக்கம்? வேக நேர வரைப்புல இந்த நேர்கோடு உங்களுக்கு என்னத்தை தரும்? யாராவது பிடி கிராஃப் தனித்தனி இதெல்லாம் 3 MC குறி 3 MC சேர்த்து ஒரு MC. ஆறுமுகங்களை தரும். ரைட், வெரி குட். இரண்டாவது சீரான இது ஆறுமுகங்கள். ரைட், வேக நேர வரைவுல இந்த மாதிரியான ஒரு வரைவு கண்டா அது ஆர்முடுகளாக இருக்கு. அது என்னது? ஆர்முடுகள். இது என்ன பிள்ளைகள்? இது என்ன இயக்கம்? சீரான வேகம். வெரி குட், சீரான வேகம். நம்ம கேட்டுட்டு விளங்கப்படுத்தின எல்லாருக்கும். சீரான வேகம் இது என்னது? அமர்முடுகளுக்கான சீரான அமர்முடுகள். ரைட், வெரி குட். அமர்முடுகள். இப்ப கவனிங்க, இந்த ஆர்முடுகள் அமர்முடுகள் சீரான வேகத்துல சொல் விளங்கினாலே எங்களுக்கு இந்த பாடம் விளங்கிடும். சொல் விளங்கின முதலாவது ஆர்முடுகள் அமர்முடுகளுக்குரிய சொல் விளக்கம் இருக்கும். சமன்பாட்டு விளக்கம் உங்களுக்கு தெரியும். வேகம் ஆற்றத்தின் நேரம்ன்றது சமன்பாட்டு விளக்கம். சொல் விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லுங்க. சொல் விளக்கம் வேக ஆர்முடுகள் என்றால் என்ன நடக்கும் என்ற பிராக்டிகலா சொல்லுங்க. ஆர்முடுகள் என்று சொல்றது என்ன நடக்குது? ஒவ்வொரு செகண்டுக்கும் வேகம் கூடுது. வெரி குட். ஒவ்வொரு செகண்ட்லயும் அந்த வேகம் என்ன செய்யுது? அதிகரிக்குது. ரைட், வெரி குட். தெளிவான விளக்கம். சோ அமர்முடுகள் என்றால் என்ன பிள்ளைகள்? அமர்முடுகள் என்றால் என்ன? ஒவ்வொரு செகண்ட்லயும் சீராக வேகம் குறைவடையுது. மைனஸ். வெரி குட். ரைட். சோ நாங்க எல்லாம் பேசுறது சீரான ஆர்முடுகள் சீரான அமர்முடுகளை தான் பேசுறோம். நாங்க சீரான ஆர்முடுகள் சீரான அமர்முடுகள். சோ சீரான ஆர்முடுகள் ஒவ்வொரு செகண்ட்லயும் வேகம் சீராக கூடும். சீரான அமர்முடுகள் ஒவ்வொரு செகண்ட்லயும் வேகம் சீராக குறையும். சோ இந்த வரைக்கும் சீரான வேகம் என்றால் மாறாத வேகம். ஒரு வேகத்துக்கு பெருமானம். இது இந்த 3 விஷயம் கிளியர் ஆகின ஒருத்தருக்கு இந்த வரைவு சம்பந்தமான ஒரு சின்ன அறிவு இருக்கணும். வரைவு சம்பந்தமான ஒரு அறிவு. கவனிங்க பிள்ளைகள், இது என்ன ஆச்சு? நீங்க மெட்ஸ்ல படிச்சிருக்கீங்க. இது என்ன ஆச்சு? நிலைக்குத்து அச்சுக்கு நீங்க என்ன பேர் சொல்ல? இது என்ன அச்சு? இது வெரி குட். இது YH. இது என்ன அச்சு பிள்ளைகள்? இது XH. இது YH, XH. ரைட், கவனிங்க. y சமன் mx சொல்ற ஒரு சமன்பாடு படிச்ச ஞாபகமா? y mx படிச்சிருக்கீங்களா? ரைட், இந்த y சமன் mx சொல்றது இது உற்பத்தியினூடாக போற ஒரு நேர்கோடு. ஏன்னா y சமன் mx. செக் கொண்டு வந்திருக்கு யாருன்னு பாப்போம்.
நீங்க இந்த டைம்ல செட் எனக்கு ரீட் பண்ணிக்கலாம் இருக்கு. ரைட், ஓகே. y7 mx ல பாருங்க பிள்ளைகள். ரைட், இந்த வரைவுல பாருங்க y இருக்கிற இடத்துல என்ன இருக்கு பிள்ளைகள்? y இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? y இருக்கிற இடத்துல என்ன இருக்கு பிள்ளைகள்? வேகம். ரைட், வேகம். ரைட். x இருக்கிற இடத்துல என்ன வந்திருக்கு பிள்ளைகள்? x அச்சுல என்ன வந்திருக்கு? நேரம். வேகம், நேரம். ரைட், கவனிங்க. இப்ப இது m, இது m, இது m. சோ இந்த y அச்ச x அச்சால பிரிக்கிற நேரம் உங்களுக்கு என்ன கிடைக்குது? இது வரைவினுடைய என்ன சொல்றது? வரைவுக்கு நாங்க என்னன்னு சொல்லுவோம்? எம்ன்னு சொல்றது வரைவுல என்னையாக இருக்கும் பிள்ளைகள்? என்னவாக இருக்கும்? ரைட், படித்திறன். சோ வேக நேர வரைவினுடைய படித்திறன் உங்களுக்கு என்னத்தை தரப்பு? வேகத்தை நேரத்தால பிரிச்சா என்ன பிள்ளைகள்? என்ன பிள்ளைகள்? வேகத்தை நேரத்தால பிரிச்சா என்ன வரப்போகுது? வேக மாற்றத்தை நேரத்தால பிரிச்சா என்ன வரப்போகுது? வேக மாற்றத்தை நேரத்தால பிரிச்சா உங்களுக்கு என்ன வரப்போகுது? ஆர்முடுகள் வரும். ஆர்முடுகள் வரும். இங்க நல்லா சொல்லிட்டோம். வேக மாற்றம்னு சொன்னால் பிள்ளைகள் இதர பெருமானம் ஒரு 10, இதர பெருமானம் ஒரு 0. இங்க நான் உங்களுக்கு டைம் ஒரு 5. இப்ப பாருங்க, இந்த இடத்துல ஆர்முடுகளை நீங்க வரைவிட படித்திறன்ல இருந்துதான் காண போறோம். வரைவிட படித்திறன்ல இருந்து. சோ வரைவிட படித்திறன் என்று சொல்றது எக்ஸ் அச்சு y அச்சு மாற்றம் டெல்டா y கீழ் டெல்டா எக்ஸ். டெல்டா y கீழ் டெல்டா எக்ஸ். இங்க பாருங்க, இதுல மாற்றம் என்று சொல்ற நேரம் இறுதி வேகம். இந்த வரைவிட இறுதி வேகம் என்று சொல்றது இங்க இருக்கு. நிறைய பேருக்கு இந்த வரைவிட ஆரம்பம் வரைவிட இறுதி கண்டுபிடிக்கிற கஷ்டம். ரைட், இந்த வரைவு மேல் நோக்கி போகும். பெருமானம் இங்கால கூடுது, பெருமானம் இங்கால கூடுது, இங்காலே பெருமானம் கூடுது. ஆகவே இந்த பெருமானம் கடைசியாக நிக்கிறது 10ல. கடைசியாக நிக்கிறது 10ல. ஆகவே இறுதி வேகம் 10. இறுதி வேகம் 10. ஆரம்பிச்ச வேகம் 0ல. ஆரம்பிச்ச வேகம் 0ல. அது இங்க நேர மாற்றம் இங்க 5, அதுவும் 0. சோ 10 5 என்ன வரப்போகுது? 2 மீட்டர் செகண்ட் -2 சொல்லி வரும். 6 முடுகள். 2 மீட்டர் செகண்ட் -2 சொல்லி 6 முடுகள். சோ இந்த இடத்துல 10 செல்ல ஒரு பெருமானம் இருந்தா இந்த அறிகிற நேரம் முழுவதும் இந்த வரைவு என்ன செய்யல? மாறல. அந்த பெருமானம் என்ன செய்யல? மாறல. ஆகவே இது ஒரு சீரான வேகம் சொல்லுவோம். இது ஒரு சீரான வேகம். இப்ப கவனிங்க, மூணாவது 10 செல்ற இந்த பெருமானத்துல இருந்து வேகம் 0க்கு வருது. 10 செல்ற பெருமானத்துல இருந்து வேகம் 0 அடையுது. சோ இந்த இடத்துல இதுக்கு ஒரு 5 செகண்ட் போகுமாக இருந்தா இதுல நீங்க ஆர்மூடுகள் டெல்டா வைங்கில் டெல்டா எக்ஸ், டெல்டா வைங்கில் டெல்டா எக்ஸ் வேக மாற்றம் இறுதி வேகம்னு சொல்றது. இந்த இடத்துல இப்படி வரைவு வந்தால் 10ல இருந்து குறைஞ்சு சைஃபருக்கு வருது. 10ல இருந்து குறைஞ்சு சைஃபர் 0. சய ஆரம்ப வேகம் 10. ஆரம்ப வேகம் 10ல இருக்கு. ஆரம்ப வேகம் 10. கேள் நேர மாற்றம், நேர மாற்றத்துல மாற்றம் இல்லை. 5 சய 0. 5 சய 0. சோ இங்க சய 10 5 அது சமன் சய 2. உங்களுக்கு ஆர்மூடுகள் மைனஸ்ல வருமாக இருந்தா, ஆர்மூடுகள் மைனஸ்ல வருமாக இருந்தா இது அமர்மூடுகளை குறிக்கும். அதாவது வேகம் 2 மீட்டர் செகண்ட் -1 குறைஞ்சிட்டு. இந்த இடத்துல வேகம் 2 மீட்டர் செகண்ட் -1 அப்படியே கூடிட்டே போகும். சோ இந்த இடத்துல வேகத்துல எந்த விதமான மாற்றமும் இருக்காது. இந்த 3 தனித்தனியான வரைவுகளையும் சேர்த்து வாரதுதான் இந்த வரைவு. 3 தனித்தனியான வரைவுகளையும் சேர்த்து வாரதுதான் இந்த வரைவு. சோ இதை நான் அழிக்கிறேன். தேவையான ஆட்கள் இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். தேவைண்டால் இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ரெக்கார்டிங் போடுவீங்களா?
ரெக்கார்டிங் நான் ரெக்கார்ட் ஆகுது, ரெக்கார்டிங் போடுவேன் நான். சரி, உங்களுக்கு போட்டோ தேவைன்னா ஸ்கிரீன்ஷாட்டும் எடுத்துக்கலாம். சரியா? ரைட். இந்த மூன்று விஷயமும் கிளியரா பிள்ளைகள்? கொஞ்சம் தெளிவாக நீங்க சொன்னது, நீங்க அடுத்த ஸ்டெப் போகலாம். இந்த மூன்று விஷயம் கிளியரா? ஆறுமுடுகள், சீரான வேகம், அமர்முடுகள்ன்ற விஷயம் கிளியர் ஆயிட்டா? ஓ சார். ரைட், ஓகே. இப்ப இந்த மூன்று வரைவும் சேர்த்து தான் ஒன்றாக இந்த கணக்குல வந்துருச்சு. மூன்று வரைவும் சேர்த்து ஒன்றாக இந்த கணக்குல வந்துருச்சு. ரைட், இப்ப கூற்றுக்களை பார்ப்போம். ரைட், இதுல நாங்க முதல் குறிச்சுக்கோம். நேரம் நேரம் 10, 20, 10, 20, 25. ரைட். இப்ப அவசரமா நீங்க சொல்லுங்க. இது ஆறுமுடுகள், இது சீரான வேகம், இது அமர்முடுகள். ஆறுமுடுகள், அமர்முடுகள், சீரான வேகம். பொருளின் ஆறுமுடுகள் 2 மீட்டர்ஸுக்கு -2 ஆகும். பொருளின் ஆறுமுடுகள் 2 மீட்டர்ஸுக்கு -2. இதுல எங்களுக்கு சரியா பிள்ளையாண்டு பார்க்கலாம். சரியா பிள்ளையாண்டு பார்க்கலாம். ஆறுமுடுகள் A சமன் இறுதி வேகம், வரைவுல இறுதி வேகம், இறுதி பெருமானம் நீங்க இங்க பார்க்கணும் 10. ஆரம்ப வேகம் 0. நேர மாற்றம் இங்க 10, இங்க 0. 10 - 0. எவ்வளவு வரப்போகுது? 1. 1 மீட்டர் செகண்ட் -2. 1 மீட்டர் செகண்ட் -2. அவை பொருளின் ஆறுமூடுகள் இவங்க எத்தனை தந்திருக்காங்க? 2 மீட்டர் செகண்ட் -2 தந்திருக்காங்க. எத்தனை மீட்டர் செகண்ட் -2? 2 மீட்டர் செகண்ட் -2. சோ இங்க இறுதி வேகம் 10. ஓ சார், அமர்முடுகள் செகண்ட் -2. கேள்வியில அமர்முடுகள். ரைட், ஓகே. அமர்முடு முதலாவது கூற்று அமர்முடுகள். ரைட், ஓகே. அப்ப நாங்க ஆறுமுடுகள் இங்க என்ன வருது? 1 மீட்டர் செகண்ட் -1 -2. நாங்க அமர்முடுகளை காணுவோம். அமர்முடுகளும் அதே சமன்பாடு A. அமர்முடுகளும் அதே சமன்பாடு. இறுதி வேகம், சோ இங்க இருந்துதான் வேகம் குறையுது. இங்க இருந்துதான் வேகம் குறையுது. குறைஞ்சு வந்தால் இந்த வரைவு எங்களுக்கு முட்டுது. சோ எக்ஸ் அச்சுல வேகத்தினுடைய பெருமானம் 0. சோ இந்த வரைவு அப்படியே குறைஞ்சிட்டு வந்து எக்ஸ் அச்சுல வேகம் என்ன? 0. எக்ஸ் அச்சுல வேகம் 0. சோ 0 சய ஆரம்பிச்ச இடம் 10. 10. சோ நேர மாற்றம் 25 சய 20. 25 சய 20. இங்க சய 10 கீழ் 5 சய 2 மீட்டர்ஸுக்கு -2. சோ இங்க ஆறுமுடுகள் செயல வந்தா நாங்க சொல்லுவோம் அது அமர்மூடுகள் சொல்லி. ஆகவே இந்த கூற்று சரியா இல்லையா? சரியான. முதலாவது கூற்று சரி. சோ நாங்க எக்ஸாம் செய்யல. எக்ஸாம் செய்யல. இப்ப நாங்க என்ன செய்யறோம்? பேப்பர் செய்யறோம். சோ பேப்பர் கிளாஸ்ல எங்களை பிராக்டிஸ் பண்றோம். சோ மத்த கூற்றுகளை நாங்க பார்க்கத்தான் வேணும். சோ பேப்பர் சாதாரணமா செய்யறோம்னா முதலாவது கூற்று சரின்னு சொல்லி நாங்க பேத்துடலாம். இல்ல நாங்க அடுத்த கட்டத்தையும் ஆராயும். 3 கூற்றுகளை ஆராயும். சோ எக்ஸாம்ல நம்ம ஆராய தேவையில்லை. எக்ஸாம்ல விட எடுத்து நாங்க போயிட்டு இருக்கலாம். சோ இங்க நாங்க பிராக்டிஸ் பண்ற நேரம் மத்த கூற்றுகளையும் நம்ம ஆராயும். பொருளின் இடப்பெயர்ச்சி 0. சோ கவனிங்க, பொருளின் இடப்பெயர்ச்சி 0. சோ இந்த இடப்பெயர்ச்சி காணலாம். எதை வச்சு நாங்க இடப்பெயர்ச்சி காணலாம்? பொருளின் இடப்பெயர்ச்சி 0. இப்ப நீங்க சொல்லுங்க அவசரமா உடனே கண்டு நீங்க சொல்லுங்க பொருளின் இடப்பெயர்ச்சியில பெருமானத்தை கண்டு செட்ல போடுங்க. அவசரம் பொருள்ற மொத்த இடப்பெயர்ச்சியை கண்டு செட்ல அவசரமா போடுங்க. மொத்த இடப்பெயர்ச்சியை கண்டு செட்ல அவசரமா போடுங்க. யாரு கெட்டிக்காரான்னு பார்ப்போம். பொருள்ற இடப்பெயர்ச்சியை கண்டு அவசரமா போடுங்க. ரைட்.
ரைட் நம் ஹாஃப் அன் அவர் நம்மளுக்கு இருக்கு 30 minutes more. ரைட் இது வரைக்கும் 4 பேர் மெசேஜ் பண்ணிருக்காங்க, 4 பேர் 4 5 250 250 வருது எல்லாருக்கும் 250. ரைட் 250 ரைட் 250 மீட்டர் 250 மீட்டர். ரைட் நாங்க பாரு உங்களுக்கு இதை விட பெரிய ஒரு வரைப்பு வராது. வெகு நேர வரைப்புல இதை விட பெரிய ஒரு வரைப்பும் உங்களுக்கு வராது. ரைட் இன்னொருத்தருக்கு 175 175 இன்னொரு 150. ரைட் லெட்ஸ் see பாப் எது சரியான விடைன்னு பாப் யாரு சரி. ரைட் ஓகே முயற்சி செஞ்ச எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். முயற்சி செஞ்ச எல்லாருக்கும் என்னது ரைட் வாழ்த்துக்கள். முயற்சி தான் முக்கியம். ரைட் செரிபில 2வது. ரைட் கவனிங்க வேக நேர வரைப்புல இருந்து நாங்க என்னத்தை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிச்சோம்னா இடப்பெயர்ச்சியை கண்டுபிடிக்கலாம். பார் வேகம் நேரம் வேகத்தை நேரத்தால பெருக்கினா அவங்களுக்கு இடப்பெயர்ச்சி வரும்னு தெரியும். சோ இங்க y அச்சு வந்து x அச்சால பெருக்கணும். y அச்சு x அச்சால பெருக்கணும். சோ y அச்சு x அச்சால பெருக்கிறா y அச்சு x அச்சோட அமைக்கிற மொத்தமான இந்த பரப்பணி காணணும், பரப்ப காணணும். ரைட் இது ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு சரிவகம், இது ஒரு சரிவகம். எனவே பரப்பு சமன் சமாந்தர பக்கங்கள். சோ சமாந்தர பக்கம் சொல்ற நேரம் இது ஒரு சமாந்தர பக்கம், இதுவும் ரெண்டும் சமாந்தர பக்கங்கள். சோ 2 சமாந்தர பக்கங்களை கூட்டணும் 25. இந்த இடத்துல குழப்பம் வரும். 20 இந்த கெப்ப கண்டுபிடிக்கணும். சோ 20 இது 10. சோ இந்த ஏரியா வந்துட்டு இந்த லென்த் வந்துட்டு 10, இந்த லென்த் வந்துட்டு 10. சோ அதை நாங்க 2ஆல பிரிக்கிறோம். சோ சமாந்தர பக்கங்களோட கூட்டுத்தொகை அரை தர இது சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை. சோ செங்குத்து உயரம். சோ செங்குத்து உயரம் சொல்றது 10. சோ இந்த இடத்துல 10. சோ 35 into 10 by 2. சோ 350 2ஆல பிரிச்சால் 175 மீட்டர். சோ 175 மீட்டர். சோ 175 தான் என்ன சரியான இடப்பெயர்ச்சி. சோ இந்த 250 வந்தாகுல் என்ன நடந்தது? 250 வந்தாகுல் என்ன மிஸ்டேக்னு சொல்லி கொஞ்சம் பேசுங்க பாப்போம். யார் 250 வந்து? சோ 175 வந்து யார்? 175 மீட்டர் வந்தது யார்? அனுஃப். வெரி குட். இன்னொருத்தருக்கு 150. சோ இந்த 250 வந்தவங்களுக்கு என்ன மிஸ்டேக் நடந்த கொஞ்சம் பேசுங்க. கிளியர் இல்லாம இருக்கு விஷயம். இதுல என்ன மிஸ்டேக்? நீங்க கணிப்பு செஞ்சதாப்பில யார் ஒரு ஆளை பிடிச்சு கேட்டாதான் சரி. யாரு 150 வந்தது 250 வந்தது? அரிஃபா, பாசிலா, இல்மா, ஆயிஷா, சஹ்லா எல்லாருக்கும் 250 வந்துரு. சுக்ரா. ரைட் என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. இல்லாட்டி ஏதும் மிஸ்டேக் இருக்கு அதுல? யார் சார்? நானா சொல்லணும்? விலங்கல்ல நானா சொல்லணும்? அரிஃபா நான் எப்படி வேகம் சமன் இடப்பெயர்ச்சியின் நேரம் தானே. வேகம் சமன் இடப்பெயர்ச்சிங்களா? சரி இடப்பெயர்ச்சி சமன் வேகம் தர நேரம் ஓட்டோ 10 தர 25 ஓட்டோ 250 செஞ்சு அப்படி. கவனிங்க. அப்ப இந்த இடத்துல பிள்ளைகள் இப்ப நாங்க வேகம் தர நேரம்னு போடுறதுக்கு இந்த இடத்துல வேகம் தர நேரம்னு போடுறதுக்கு ஒரு வேகம் மட்டும் இல்லைங்கிறதுல ஒரு வேகம் மட்டுமே. இந்த இடத்துல ஒரு வேகம், இந்த இடத்துல ஒரு வேகம், இதுல ஒரு வேகம், இதுல ஒரு வேகம், இதுல ஒரு வேகம். இந்த இடத்துல கொஞ்ச நேரத்துக்கு சீரான வேகம், இதுல ஒரு வேகம், இதுல ஒரு வேகம், இதுல ஒரு வேகம், இதுல ஒரு வேகம். அப்ப நாங்க எந்த வேகத்தை எடுக்கிறது? வேகம். அப்ப வரைவு ஆற நேரம் நாங்க தெரிஞ்சிருக்கணும். வரைவுல இருக்கு இது ஒரு சாதாரணமா சராசரி வேகம் காண்றது நாங்க இதை எடுக்கலாம். இது எங்க எடுக்கணும் சொன்னா இதுல நாங்க இந்த வி அச்சு அதாவது இந்த y அச்சால x அச்சோட அமைக்கிற மொத்த பரப்பை நாங்க காணணும். y அச்சு
எக்ஸ் அச்சோட அமைக்கிற மொத்த பரப்பளவை நாங்க காண்ற நேரம் தான் எங்களுக்கு என்ன வரப்போகுது, இந்த மொத்த இடப்பெயர்ச்சி வரப்போகுது. சோ எல்லாரும் அப்ப இதைத்தான் செஞ்சீங்களோ, வேகம் தர நேரம்னு போட்டீங்களோ, வேகம் தர நேரம்னு போட்டா எல்லாரும் 250 வந்தது. ரைட், அப்படி இல்லை சரியா. வரைஃபுல நாங்க வச்சு செய்யற நேரம் இது நாங்க சமன்பாட்டுல இருந்து நாங்க எழுவாய் மாற்றம் செஞ்சோம்னா எங்களுக்கு இடப்பெயர்ச்சி வரும். ஆனா வரைப்பு செய்யற நேரம் நாங்க செய்ய வேண்டியது இந்த பரப்பளவை காண வேண்டி வரும். என்னதை காண வேண்டி வரும், பரப்பளவை காண வேண்டி வரும். பரப்பு காணும், இந்த அடைக்கப்பட்ட பரப்பு. ரைட், அப்ப இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. இப்ப நான் உங்கள்ட்ட கேட்கணும், அவசரமா எனக்கு 10 செகண்ட், முதல் 10 செகண்ட்ல பொருள் அடைந்த இடப்பெயர்ச்சியை காணுங்க அவசரம். அதுக்கு பரப்பளவு தான் காணும். முதல் 10 செகண்ட்ல பொருள் அடைந்த இடப்பெயர்ச்சி அவசரமாக்காண்டி ஜெட்ல போகும். முதல் 10 செகண்ட்ல பொருளின் இடப்பெயர்ச்சி, முதல் 10 செகண்ட்ல பொருளின் இடப்பெயர்ச்சி, முதல் 10 செகண்ட்ல பொருளின் இடப்பெயர்ச்சி யார் யார் 50 50 50 50. முதல் 10 செகண்ட்ல பொருளின் இடப்பெயர்ச்சி, முதல் 10 செகண்ட்ல பொருளின் இடப்பெயர்ச்சி. ரைட், எல்லாரும் 50 வந்து இந்த இடத்துல கவனிங்க. முதல் 10 செகண்ட்ல பொருளின் இடப்பெயர்ச்சி, முதல் 10 செகண்ட் சொல்றது இது ஒரு செங்கோண முக்கோடு, இது ஒரு செங்கோண முக்கோடு. ரைட், நீங்க மெக்ஸ்ல படிச்சிருக்கீங்க நினைக்கிறேன், ஓலவெல்லையும் செங்கோண முக்கோணிக்கு மட்டும்தான் பரப்பளவு காட்டுறதுக்கு இருக்கும். ரைட், அப்ப அரைதர அடித்தர செங்குத்தியா. சோ அரைதர இந்த 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 பரப்பு, இந்த ஏரியா, இந்த ஏரியா அரைதர அடிதர செங்குத்தியம். சோ இதை நாங்க சுருக்குற நேரம் எங்களுக்கு வரப்போது 50 மீட்டர், 50 மீட்டர்ஸ் வரும். சோ இந்த கேள்விகள் எங்களுக்கு உடச்சுடைச்சு வரலாம். எப்படி வரலாம் என்றால், இப்ப நான் உங்களுக்கு ஒரு முறையில சொன்னேன், 10 செகண்டில் பொருள் அடைந்த இடப்பெயர்ச்சின்றதுக்கு பதிலாக எப்படி வரையிலும்டா பிள்ளைகள், ஆர்முடுகளுடன் அடைந்த இடப்பெயர்ச்சியை காண்பு. பொருளானது ஆர்முடுகளுடன் அடைந்த இடப்பெயர்ச்சியை காண்பு. சோ ஆர்முடுகளுடன் அடைந்த இடப்பெயர்ச்சியை காண்பு கேட்டா இந்த வரைப்புல நீங்க தெரிஞ்சிருக்கணும் எது ஆர்முடுகளுக்குரிய பகுதி, எது ஆர்முடுகளுக்குரிய பகுதின்றது தெரிஞ்சிருக்கணும். சோ 0ல இருந்து 10 செகண்ட் வரைக்கும் ஆர்முடுகளுக்குரிய பகுதி. சோ ஆர்முடுகளுடனான இடப்பெயர்ச்சி இந்த செங்கோண முக்கோணியுடைய பரப்பளவு. இன்னும் ஒரு கேள்வி கேட்கலாம், அமர்முடுகள் காலப்பகுதியில் அடைந்த இடப்பெயர்ச்சி, அமர்முடுகள் காலப்பகுதியில் அடைந்த இடப்பெயர்ச்சி. சோ அமர்முடுகள் காலப்பகுதி இங்கேயும் செங்கோண முக்கோணி. சோ அதுக்கும் நாங்க அரைதர அடிதர செங்குத்தியம். மூன்றாவது கேள்வி கேட்கலாம், சீரான வேகத்துடன் அடைந்த இடப்பெயர்ச்சி, சீரான வேகத்துடன் அடைந்த இடப்பெயர்ச்சி. ரைட், இப்ப நீங்க சொல்லுங்க, சீரான வேகத்துடன் அடைந்த இடப்பெயர்ச்சியுடைய பெருமானத்தை செட்ல போடுங்க அவசரம். சீரான வேகத்தோடு அடைந்த இடப்பெயர்ச்சி. ரைட், வெரி குட் அனுப். புல்லட் கேட்ட உடனே விட வருது. ரைட், அதே மாதிரி வேற புல்லட் கிளாஸ்ல இருக்கான்னு பார்ப்போம். ரைட், 100 மீட்டர் ரேஸ் போகுதுன்னு. ரைட், ஓகே, விடையெல்லாம் புல்லட் மாதிரி வந்து இறங்குது. 100 மீட்டர் ரேஸ். சோ ஆன்சரும் 100 மீட்டர். சோ ரேஸும் 100 மீட்டர் ரேஸ் போகுது. 100 மீட்டர். சோ எங்களுக்கு தெரியும் நீளம் தர அகலம், நீளம் தர அகலம். இந்த இடத்துல நீளம் எங்களுக்கு தெரியும் 10, வேகம் 10, சீரான வேகம் 10, அந்த நேரம் வந்துட்டு 10. சோ 10 into 10 equal to 100. சோ இந்த இடத்துலதான் நீங்க நேரத்துல யூஸ் பண்ணின வேகம் தர நேரம் டிரெக்டா சம்பந்தப்படுற இடம். நேரடியா வேகம் தர நேரம் டிரெக்டா சம்பந்தப்படுற இடம் இது. வேகம் மாறல்ல, வேகம் மாறல்ல. சோ நேரத்தை வேகத்தால நேரடியா பெருக்கி. சோ இது ஒரு சதுரம், சதுரமாக இருந்தாலும் எங்களுக்கு தெரியும் நீளம் தர அகலம் தெரியும். நீளம் தர அகலம் பரப்பளவு. இந்த இடத்துல பாருங்க, நேரம் தர வேகம் நேரடியா பெருக்கப்படுற இடம் இதான், நேரடியாக பெருக்கப்படுற இடம். சோ சீரான வேகத்தோட பயணிக்கிற நேரம் நீங்க நேரம் தர அகலத்தை போடும், நேரத்தையும் இந்த வேகத்தையும் போடலாம். சோ இது எல்லாத்தையும் கூட்டுற நேரம் தான் எங்களுக்கு எத்தனை வந்துச்சு, 175 மீட்டர் வருது, 175. சோ இடப்பெயர்ச்சி 0 சொல்றது பிழை, இடப்பெயர்ச்சி 0 சொல்றது பிழை. அடுத்தது பாருங்களேன்,
பொருளின் ஆறுமுடுகள் 10 மீட்டர் செகண்ட் -2. பொருளின் ஆறுமுடுகள் 10 மீட்டர் செகண்ட் -2 இல்ல நான் கண்டிக்க 1 மீட்டர் செகண்ட் -2. பொருள் 10 மீட்டர் செகண்ட் -1 வேகத்துடன் 20 செகண்ட்களுக்கு இயங்கியுள்ளது. இல்ல, பொருள் 10 மீட்டர் செகண்ட் -1 ஓட ஜஸ்ட் 10 செகண்டுக்கு தான் போய் 10 மீட்டர் செகண்ட் -1 ஓட ஒன்லி 10 செகண்டுக்கு தான் அந்த பொருள் இயக்கம் அடைஞ்சு. சோ இதான் இந்த 15வது MCQ. சோ 15வது MCQ இன்னும் பேசுறதுக்கு இருக்கு நிறைய விஷயம். 15வது MCQ எல்லா விஷயத்தையும் நான் ஒரே நாள்ல உங்களுக்கு தரல, எல்லா விஷயத்தையும் ஒரே நாள்ல தரல. கடைசியா இதுல யாருக்கு இந்த விஷயம் கிளிக் ஆகுதுன்னு பார்ப்போம். நீங்க படிச்ச விஷயத்த நான் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். படிச்ச விஷயத்த கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். ரைட், இதுல ரெண்டாவது கூற்று பாருங்க. ரெண்டாவது கூற்று பொருளின் இடப்பெயர்ச்சி 0 ஆகும். பொருளின் இடப்பெயர்ச்சி 0 ஆகும். ரைட், கவனிங்க. இந்த கூற்று சரியாக வரணுமாக இருந்தா, பொருளின் இடப்பெயர்ச்சி 0 ஆகும் சொல்ற இந்த கூற்று சரியாக வரணுமாக இருந்தா இது என்ன வரைஃபாக இருக்கு? பொருளின் இடப்பெயர்ச்சி 0 இருக்கணுமாக இருந்தா இது என்ன வரைஃபாக இருக்கணும்? இதுல தந்திருக்கிற வரைஃபு வேக நேர வரைஃபு. இங்க தந்திருக்கிறது வேக நேர வரைஃபு. வேக நேர வரைஃபு. இரண்டாம் கூற்று சரியாக இருக்கணுமாக இருந்தா இது என்ன வரைஃபாக இருந்தா இரண்டாம் கூற்று சரி? யாரு கேள்வி? இடப்பெயர்ச்சி நேர வரைஃபு. ரைட், வேற வேற ஆன்சர் சிரிக்கா? வேற யாராவது? நீங்க செட்ல போடலாம், என்ன வரைஃபுன்னு போடலாம், என்ன வரைவாக இருக்கலாம். ஒரு ஆள் சொல்றாரு இடப்பெயர்ச்சி நேர வரைவு. யாரு சொன்னது? அனுஃபா. இந்த கூற்று சரியாக வரணுமாக இருந்தா இது என்ன வரைவாக இருக்கிறது? வேற யார்? யாரு? ஆயிஷா, சுக்ரா, வேற ஆன்சர்ஸ் எதுவும் இருக்கா? ரைட், இல்ல. இப்ப அனுப் சொன்னது நாங்க சரியானு பார்ப்போம். சரியானு பார்ப்போம். ரைட், கவனிங்க. இந்த இடத்துல இதே மாதிரியான ஒரு வரைப்பு நான் இடப்பெயர்ச்சி நேர வரைப்புக்கு வரையுது. இதே மாதிரியான ஒரு வரைப்பு இடப்பெயர்ச்சி நேர வரைப்பு வரை. ரைட், ஃபைனல் பாயிண்ட். கிளாஸ் முடிய போகுது. ரைட், கிளாஸ் முடிய போகுது. ரைட், இதே மாதிரியான ஒரு வரைப்பு நான் இடப்பெயர்ச்சி நேர வரைப்புக்கு வரைஞ்சால் கவனிங்க, இதே மாதிரியான ஒரு வரைப்பு நான் இடப்பெயர்ச்சி நேர வரைப்புக்கு வரைஞ்சால் எப்படி என்ன நடக்கும்? பரமட்டாக நம்ம அந்த வடிவத்தை நம்ம எடுத்துருக்கோம். ரைட், கவனிங்க. இது இடப்பெயர்ச்சி, இது நேரம், இது இடப்பெயர்ச்சி நேரம். பாக்குறதுக்கு ரெண்டுமே உண்டு, ஆனா ரெண்டுமே வித்தியாசம். பாக்குறதுக்கு ரெண்டும் உண்டு, ஆனா வித்தியாசம். ரைட், இப்ப நீங்க சொல்லுங்க, இது ஆறுமுடுகள், இது என்ன? இடப்பெயர்ச்சி நேர வரைப்புல இது என்ன வகையான இயக்கம்? இந்த ஏரியா என்ன வகையான வேகம்? A B C. ரைட், இது என்ன வகையான இயக்கம்? இதான் வித்தியாசம். படிக்கிறதுக்கு ஈஸி. ஒரே தரத்துல வேக நேர வரைவு, இடப்பெயர்ச்சி நேர வரைவு, அதே டயக்ராம், சேம் டயக்ராம், பட் டிஃபரண்ட் கிராஃப்ஸ். இது VT கிராஃப், இது DT கிராஃப். வேக நேர வரைவு, இது இடப்பெயர்ச்சி நிறைவு. ரைட், ஒரு ஆள் சொன்னார். யாரு? இது என்னது? இந்த ஏரியா என்ன வரைவு? இந்த ஏரியா என்ன வரைவு? என்ன வரைவு? சீரான வேகம். சீரான வேகம். வேற யாராவது? வேற ஆன்சர்ஸ் எதுவும் இருக்கா? சொல்லுங்க பிள்ளைகள். இல்ல சார், சீரான வேகம். ரைட், ஓகே, சீரான வேகம். வேற? ரைட், சீரான வேகம். இது என்னது? பீன்னு சொல்ற ஏரியா என்ன ஏரியா? பி 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 ஏரியா என்னது? இது சீரான வேகம், இது பி. இது என்னது? இந்த ஏரியா ஓய்வு. ஓய்வாக இருக்கு. இது ஓய்வு, இது ஓய்வு. ரைட், இது என்னது? இந்த இடம் என்னது? சி பகுதி என்ன பிள்ளைகள்? யாராவது சி பகுதி தெரியாது? சீராக குறைந்து செல்லும் வேகம்.
சீராக குறைந்து அதுவும் செல்லும் சீரான வேகம் தான் சார். சீரான வேகம் தான், குறைந்து செல்லும். சீரான வேகம் தான் அது. இதுவும் சீரான வேகம். வெரி குட், ரைட், வெரி குட். கவனிங்க ரைட். ஏன்னு சொல்றது சீரான வேகம், நீண்டு செல்றது ஓய்வு, சீண்டு செல்றது சீரான வேகம். எதிர் திசையில, எந்த திசையில? எதிர் திசையில. கவனிங்க பிள்ளைகள், இந்த வரைவு y அச்சு x அச்சு என்னத்தை குறிக்குது அப்படின்றத நாங்க விளங்கினாலே இந்த பாடம் கிளியர். கவனிங்க, இந்த வேக நேர வரைவுல நேரம் போகும்போது வேகம் கூடுது, நேரம் போகும்போது வேகம் கூடுது, ஜஸ்ட் அவ்வளவுதான். டைமோட வேகம் மாறுது, அவ்வளவுதான். சோ இங்க நேரத்தோட என்ன மாறுது? அந்த பொருளினுடைய இடப்பெயர்ச்சி மாறுது. சோ நான் ஒரு உதாரணத்துக்கு இந்த இடத்துல நான் ஒரு 20 மீட்டர் போறேன், இந்த இடத்துல ஒரு 20 மீட்டர். சோ நேரத்தோட இந்த பொருளை இடப்பெயர்ச்சி என்ன செய்யுது? நேரத்தோட பொருளினுடைய இடப்பெயர்ச்சி என்ன செய்யுது பிள்ளைகள்? சொல்லுங்க. மாறுது. இந்த வரைவு சென்னம் நேரத்தோட பொருளுடைய வேகம் சீராக கூடுதா இல்லையா? நேரத்தோட பொருளினுடைய வேகம் சீராக கூடுது. சோ அதே மாதிரி இங்க பாருங்க, இந்த வரைவுல நேரத்தோட பொருளினுடைய இடப்பெயர்ச்சி சீராக கூடுது, பொருளினுடைய இடப்பெயர்ச்சி சீராக கூடுது. நான் கவனிங்க, ஏந்து செல்ற ஒரு பாயிண்ட்ல ஒரு ஆள் ஸ்டார்ட் பண்ணி வீண்டு செல்ற பாயிண்ட முடிக்க போறார். சோ இந்த இடத்துல இவர் ஆரம்பிக்கிற இடம் 0 மீட்டர், முடிக்கிற இடம் 100 மீட்டர். ஆரம்பிக்கிறது 0 மீட்டர், முடிக்கிறது 100 மீட்டர். சோ இவரு ஒரே சீரான வேகத்துல போயிட்டு இருக்காரு. சோ 10 மீட்டர்ஸுக்கு -1 வேகத்துல போறார். அதே வேகத்துல போனா 1 செகண்ட்ல இவர் 10 மீட்டர் வந்திருப்பார், 2 செகண்ட்ல இவர் 20 மீட்டர் வந்திருப்பார், 3 செகண்ட்ல இவர் 30 மீட்டர். சோ 10 செகண்ட்ல இந்த 100 மீட்டருக்கு வந்திருப்பார். ஒவ்வொரு செகண்ட்லையும் பாருங்க, இவர் இடப்பெயர்ச்சி 10 மீட்டர் போகுது. சோ சீரான வேகத்துடைய சீரான வேகத்தின் அர்த்தம் என்னன்னு சொன்னா பிள்ளைகள், 10 மீட்டர் செகண்ட் -1 சொன்னா அர்த்தம் ஒரு செகண்டுக்கு 10 மீட்டர் கூடும், அவ்வளவுதான். ஒரு செகண்டுக்கு எத்தனை மீட்டர் கூடும்? 10 மீட்டர் கூடும். சோ இங்க சீரான வேகம் என்று சொன்னால் ஒரு செகண்டுக்கு குறிப்பிட்ட ஒரு அளவு இடப்பெயர்ச்சி தான் கூடும். ஒரு ஆறுமூடுகள் என்று சொல்றது நாங்க பார்த்தோம், செகண்டுக்கு வேகம் கூடுதுன்னு நீங்க சொன்னீங்க தானே. அத மாதிரி இங்க இடப்பெயர்ச்சி நேர வரைவுல சீரான வேகம் சொல்றது இடப்பெயர்ச்சி அதிகரிக்கும், சீராக அதிகரிக்கும். சோ அந்த இடத்துல இந்த வரைவு எங்களுக்கு என்னத்தை வெளிப்படுத்தும் சொன்னால் இது ஒரு சீரான வேகத்தை வெளிப்படுத்தும். சோ இந்த வரைவு என்னத்தை விளங்கப்படுத்தும்? இந்த ஏரியா 20 மீட்டர்ல நேரம் போகும்போது பொருளினுடைய இடப்பெயர்ச்சியில எந்த விதமான மாற்றமும் இல்லை. அந்த பொருள் 20 மீட்டர்லயே நிக்குது, அந்த பொருள் அடைந்த இடப்பெயர்ச்சி 20லயே நிக்குது அப்படின்னு சொன்னா அந்த பொருள் இடம்பெயர்ல, முன்னோக்கி நகரல்ல, ஆகவே ஓய்வு. இந்த ஏரியா ஓய்வு. அதாவது வரைவுல எங்களுக்கு பெருமானம் கூடல, எக்ஸ் அச்சிட பெருமானம் கூடுது, ஆனா வையச்சிட பெருமானம் கூடல, ஆகவே அந்த பொருள் இயங்கல. வையச்சில இருக்கிறது இடப்பெயர்ச்சி, இடப்பெயர்ச்சியில பெருமானம் கூடல்ல, மாறல்ல, ஆகவே அது ஓய்வுல. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஓய்வு. இப்ப இடப்பெயர்ச்சியில வேகம் எப்படி குறைஞ்சு வந்துச்சோ அதே மாதிரி இடப்பெயர்ச்சி குறையுது. இந்த இடத்துல வேகம் எப்படி 0 ஆகுதோ அதே மாதிரி இந்த இடத்துல இடப்பெயர்ச்சி 0 ஆகுது. இடப்பெயர்ச்சி 0, இடப்பெயர்ச்சி 0. இந்த வரைவுல இடப்பெயர்ச்சி 0. இடப்பெயர்ச்சி 0 ஆகுதுன்னு சொன்னா ஒரு பொருள் போய் திரும்ப அந்த இடத்துக்கு வருது. ஒரு பொருள் என்ன செய்யுது? ஒரு இடத்துல இருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு போய் மீண்டும் அந்த புள்ளிக்கு வருது, திரும்பியும் அந்த புள்ளிக்கு வருது. அப்படி வந்தால்தான் அந்த பொருளோட இடப்பெயர்ச்சி என்னவாக இருக்கும்? 0 இருக்கும். சோ இது நாங்க என்ன செய்யணும்? இந்த இடத்துல நாங்க விளங்குறதுக்கு வரைஞ்சால் இது முன் நோக்கிய திசையில போய் திரும்ப மீண்டும் எதிர்நோக்கிய திசையில வந்து அதே இடத்துல நிக்கும். சோ ஆரம்ப புள்ளிய பொருள் அடையுது,
ஆரம்ப புள்ளிய பொருள் அடைஞ்சா பொருளினுடைய இடப்பெயர்ச்சி 0 இருக்கும். சோ இது சீரான வேகம், சீரான வேகம், சீரான வேகம். இது ஓய்வு, இது ஓய்வு. இந்த ஏரியா எதிர் திசையில, எதிர் திசையில சீரான வேகம். சோ இது இடப்பெயர்ச்சி நேர வரைப்பாக இருந்தா இந்த இரண்டாவது கூற்று சரியாக இருக்கும். பொருளின் இடப்பெயர்ச்சி 0. சோ சரி, இது ஒரு இடப்பெயர்ச்சி நேர வரைப்பாக இருந்தால் இந்த கூற்று இரண்டாவது கூற்று சரியாக இருந்தது. சரி புள்ளல், முதல் கிளாஸ்ல மிச்ச நேரம் எடுத்து உங்களை என்ன செய்யல, போர் அடிக்க வைக்க இயலாது. நாங்க 2 MCQ தான் பார்த்திருக்கோம். அந்த 2 MCQலையும் எங்களுக்கு நேர்கோட்டு இயக்கத்துக்கு தேவையான அரைவாசி விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சோ இப்ப உங்களுக்கு விளங்கிருக்கும் ஒரு பேப்பர் ஒன்று நாங்க என்ன செய்யணும். எந்த ஒரு பாடமா இருந்தாலும் சரி, நீங்க தமிழ் பாடம், வரலாறு பாடம், சயின்ஸ், எந்த ஒரு பாடமா இருந்தாலும் ஒரு பேப்பர் நீங்க செய்யற நேரம் ஜஸ்ட் ஆன்சரை மட்டும் எடுத்துட்டு போறது அது உங்களுக்கு ஃபெயிலியரை தான் தரும். ஸோ முழுமையா வந்துட்டு அந்த 4 MCQ, நான் அந்த 4 ஆன்சரை நீங்க டிஸ்கஸ் பண்ணி அதுல என்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எடுக்கலுமோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்தா தான் உங்களுக்கு எல்லா பாடத்திலையும் உங்களுக்கு சக்சஸா நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ கட்டாயம் இது உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு ஃப்ரீ கிளாஸாக இருந்துச்சு. ஸோ இதுல கிளாஸ் சம்பந்தமான சில விஷயங்கள் நான் சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு தொடர்ச்சியா வந்துட்டு வீக்ல 2 கிளாஸ் நடக்க போதும். ஸோ இன்றைய கிளாஸ் வந்துட்டு புதன்கிழமை நடந்தது. ஆனா எப்படியும் உங்களுக்கு திங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னா புதன், அதாவது 2 நாட்டுல நடக்கும். திங்கள் புதன்கிழமைகள் நடக்கும். 8:30 கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 8:30 இருந்து 9:50 வரை, 9:50 வரை உங்களுக்கு கிளாஸ் நடக்கும். இடையில ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் கிடைக்கும். ஸோ நான் பிரேக் தரவான்னு கேட்டேன், யாரும் பிரேக் வேணான்னு சொன்னீங்க, யாருமே பிரேக் கேட்கல. ஸோ அதனால டே பிரேக் இல்லை. ஸோ அடுத்த கிளாஸ்ல வந்துட்டு உங்களுக்கு 10 மினிட்ஸ் வந்துட்டு ஒரு பிரேக் இருக்கு. ஸோ அது வளமையா நான் தரத்துக்கு மறந்தாலும் நீங்க அந்த பிரேக்கை நீங்க கேட்டு எடுத்துக்கலாம், அது உங்களோட உரிமை. ஸோ 10 மினிட்ஸ் பிரேக் இருக்கும். திங்கள் புதன்கிழமைகள்ல உங்களுக்கு கிளாஸ் நடக்கும் 8:30. ஸோ 8:30 யாருக்காவது டைம்ல பிரச்சனை இருந்தா, டேட்ல நாள்ல பிரச்சனை இருந்தா எனக்கு நீங்க பர்சனலா நீங்க மெசேஜ் போடலாம். ஸோ பேமெண்ட் மெத்தட் நான் உங்களுக்கு குரூப்ல வந்துட்டு நான் சொல்லுவேன். ஸோ பேமெண்ட்டும் நான் குரூப்ல வந்துட்டு போட்டுடுவேன். விருப்பமான மாணவர்கள் என்ன செய்யலாம், நெக்ஸ்ட் கிளாஸ் நான் டேட் நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு நடக்கும். ஸோ அந்த நெக்ஸ்ட் வீக்குக்குள்ள நீங்க பேமெண்ட் பண்ணி ரிசிப்ட் அனுப்ப வேண்டிய போது எல்லா மெத்தட்ல நான் மெசேஜ்ல உங்களுக்கு போடுவேன். ஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ணி கிளாஸ்ல ஜாயின் ஆகலாம். ஸோ முக்கியமா வந்துட்டு இன்றைய கிளாஸ், இந்த கிளாஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்க கட்டாயம் வாட்ஸ்அப் குரூப்ல வந்துட்டு, அப்படி இல்லாட்டி நீங்க பர்சனலா போடலாம், இல்லாட்டி குரூப்ல வந்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கட்டாயம் போடணும். ஸோ உங்களோட ஃபீட்பேக் தான் எங்களை இன்னும் என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா மோட்டிவேட் பண்ண வந்துட்டு பிள்ளைகளுக்கு நாங்க இன்னும் ஆக்டிவாக இன்னும் இன்ட்ரெஸ்டா வந்துட்டு டீச் பண்ணணும். புது புது மெத்தட்ல வந்துட்டு புது புது விஷயங்களை சொல்லி கொடுக்கணும்ன்றது உங்களோட மோட்டிவேஷன், அதாவது உங்களோட ஃபீட்பேக்ல இருந்து தான் எங்களுக்கு அது ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ கட்டாயம் ஸ்டூடெண்ட் வந்துட்டு இன்றைய கிளாஸ் வந்துட்டு உங்களுக்கு எப்படி உங்களோட மைண்ட்ல என்ன தோணுதோ அதை நீங்க என்ன செய்யணும், எனக்கு ஒரு ஃபீட்பேக்காக நீங்க அனுப்புங்க. அது எனக்கு மிச்சம் ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்ஷால்லா நம்ம சந்திப்போம். ஸோ அது வரைக்கும் கிளாஸ்ல ஜாயின் பண்ணின எல்லாருக்கும் ஜஸாக்குமுல்லா ஹைர். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு கிளாஸ்ல சந்திக்கும் வரை விடிகிற காலை பொழுது எல்லாருக்கும் ஒரு இனிய காலை பொழுதாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ்.